செட்டிநாடு குக்புக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பரங்கிக்காய் மோர் குழம்பு முருங்கைக்கீரை துவட்டல். முருங்கைக்கீரையில் நமக்கு தெரியும் அற்புதமான சக்திகள் நிறைய இருக்குது அப்படின்னு தெரியும். இரும்பு சத்து எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய சக்தியும் இதில் நிறையவே இருக்குது. உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. முருங்கைக்கீரையில் லிமிட்டடான ரெசிபீஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அப்படி இல்லை. அதில் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். குழம்பு, கூட்டு, துவட்டல், பொரியல், வடை, சூப்பு, இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். நம்ம இப்போ துவட்டல் பார்க்க போகிறோம். துவட்டலும் மோர் குழம்பும் நான் ஒரு லெமன் ரைஸ் கூட மேட்ச் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையை வச்சு நிறைய ரெசிபீஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த கீரையை ஒன்று ஒன்றா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பழுத்த கீரையோ காம்போ இல்லாமல் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டாலும் அட்டகாசமாக இருக்கும். ஒரு அரை கப்பு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா சேர்த்துருக்கேன். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நிறைய சேர்த்தா நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் வெங்காயம் சேர்த்து வதக்கி விடுங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்க கீரை, பழுத்த கீரையோ காம்போ இல்லாமல் இலை மட்டும் எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க. பழுத்த கீரை காம்பு இருந்ததுன்னா கொஞ்சம் வயிற்று வலிக்கும், லூஸ் மோஷன் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முருங்கைக்கீரை எப்பயுமே நல்லா சூ பண்ணி சாப்பிடணும், நல்லா மென்று சாப்பிடணும். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். அதோடைய தன்மை உறிஞ்சக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இது நல்லா வதங்கட்டும். வதங்கி நல்லா சுருங்கி வந்துடும். பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும். வதங்கிடுச்சுன்னா கம்மியாகிடும். மற்ற கீரைங்க மாதிரி இது வதக்கிறதுலையே வேகாது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வேக விடணும். ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு இந்த கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு வேக விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச துவரம்பருப்பு சேர்க்க போகிறோம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுடைய கீரையினுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயும் துவரம்பருப்பும் இந்த கீரையோட டேஸ்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு இன்னொரு 3 நிமிஷம் திறந்து வச்சு அப்படியே நல்லா சுருள விடுங்க. இது உதிராக வரணும். நல்லா இந்த பருப்பு, தேங்காய், இந்த கீரை எல்லாம் சேர்ந்து நல்லா உதிராக வர அளவுக்கு விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், பேனில் ஒட்டாமல் எப்படி வருது. பருப்பு, கீரை, தேங்காய் இதெல்லாம் தனித்தனியாக உதிராக வந்துடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ உதிராக இருக்குன்னு. இந்த மாதிரி உதிராக இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மோர் குழம்பு கூட இது காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், இது நல்ல காம்பினேஷன். அடுத்தது மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மோர் குழம்பு ஜெனரலாக வெண்டைக்காய், சேப்பங்கிழங்கு, பூசணிக்காய் இதிலெல்லாம் செய்வாங்க. இப்போ நான் பரங்கிக்காயில் செஞ்சுருக்கேன். பரங்கிக்காய் மோர் குழம்பு அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். நான் துவரம்பருப்பும் பச்சரிசியும் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் பச்சரிசி எடுத்திருக்கேன். அது ரெண்டையும் எடுத்து கழுவி ஊற வச்சுட்டேன். 1 டீஸ்பூன் வரமல்லி, அரை டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு இஞ்சி எடுத்துகிட்டு தோல் சீவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயும் கொஞ்சம் சேர்க்கணும். இதில் நான் இது ஊற வச்சிட்டதுனால உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அதை நான் பிளேட்டில் வச்சு காமிச்சேன். பச்சரிசியும் துவரம்பருப்பும் ஊறிடுச்சு. பரங்கிக்காய் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. தயிர் 100 ml தயிர் எடுத்திருக்கேன். புளிச்ச தயிர் பிடிக்கும்னா புளிச்சதை எடுத்துக்கோங்க. நான் புது தயிர் தான் எடுத்திருக்கேன், கெட்டி தயிர். இப்போ துவரம்பருப்பும் அரிசியும் விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அது ஊற வச்ச துவரம்பருப்பையும் அரிசியும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த அரைக்க வேண்டியதெல்லாம் அதில் சேர்த்துடலாம். அதை முதல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 இன்ச்சு இஞ்சி, மல்லி, சீரகம் இதை மட்டும் உள்ளே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, பெருங்காயம் பொரிச்சிடலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் வாசத்துக்காக ஒரு 4-5 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதில் இது முற்றிலும் ஆப்ஷன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம். பரங்கிக்காயும் உள்ளே சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுருங்க.
லைட்டாக வதங்கினோன்னா தண்ணி சேர்த்து வேக விடுங்க. இது நல்லா வேகட்டும். பரங்கிக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்தில் ஈஸியாக வெந்துடும். அது லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து வேக விட்டுடலாம். அதுக்கிடையில் நம்ம மோர் ரெடி பண்ணிடலாங்க. மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்துருக்கேன் இதில். வேகட்டும். நம்ம மோருக்கு போய் கரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதையும் சேர்த்து மோரையும் நல்லா பீட் பண்ணியிருக்கேன். தயிர் எடுத்துகிட்டு நல்லா பீட் பண்ணி மோர் ஆக்கிடுங்க. நல்லா பீட் பண்ணிடுங்க. கட்டி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து மோர் ஆக்கிடுங்க. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி ஸ்மூத்தாக பீட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதையும் உள்ளே சேர்த்துடலாம். இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்சிருக்கிறத உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி கழுவிட்டு அதில் ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துருங்க. இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தண்ணியும் உள்ளே சேர்த்து கலந்துடுறேன். கொஞ்சம் டைல்யூட்டடாக வச்சுக்கலாம். கொதிச்சிருச்சுன்னா கொஞ்சம் திக்காகிடும். அதனால் கொஞ்சம் டைல்யூட்டடாக வச்சுருக்கேன். இப்போ பரங்கிக்காய் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். இது ரெடி ஆகிடுச்சு. மோர் குழம்பு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். அட்டகாசமாக பரங்கிக்காய் குக் ஆகிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆகிருக்குன்னு. 2 நிமிஷத்தில் ஆகிடுங்க மோர் குழம்பு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஊற வச்சு அரைச்சோம்னா தாளித்து டக்குன்னு முடிச்சிடலாம். உங்களுக்கு விருப்பமான காய் வச்சு மோர் குழம்பு பண்ணலாம். பரங்கிக்காய் மோர் குழம்பு அட்டகாசமாக இருக்குது. இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மோரை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க விடுங்க. நிறைய கொதிக்க வேண்டாம். இது அப்படியே லைட்டாக கொதித்து அப்படியே பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஓரத்துலலாம் பொங்கி வருது பாருங்கள். இது அப்படியே நல்லா பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆகிடுச்சு. வாசமாக இருக்குது. அட்டகாசமாக இருக்குது. பரங்கிக்காயும் இதுவும் கலரே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மிளகு வேணும்னா மிளகுத்தூள், கொத்தமல்லி கடைசியில் சேர்த்துக்கலாம். நான் மிளகு சேர்க்கலை. இது மேலே கூட கடுகு, வரமிளகா தாளித்து மேலே போடலாம். அழகாக இருக்கும். பார்க்குறதுக்கு வாசமாகவும் இருக்கும். இதையும் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அருமையான வாசங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. மோர் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. நான் ஒரு சின்ன லெமன் ரைஸ் கூட மோர் குழம்பு, முருங்கைக்கீரை துவட்டல் 2யும் மேட்ச் பண்ணியிருக்கேன். பரங்கிக்காய் சேர்த்து இந்த சாதத்தில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் பரங்கிக்காயை அப்படி பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சுவையை ரசிக்கலாம் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.